அண்மை செய்தி. ஹிமாச்சலில் சட்லஜ் நதிக்கரையில் மாயமான முன்னாள் மேயர் சைதி துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியை தேடும் பணி 5வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம். சதீஷ்மணி, வணக்கம். இந்த சமயம் வரை அவரது தேடுதல் பணியில் கிடைத்திருக்கும் தகவல்கள் என்னென்ன? இன்று 5வது நாள் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கும் குழுக்கள் என்னென்ன? விவரங்கள் பதிவு பண்ணுங்க. இமாச்சல பிரதேச மாநிலம் கின்னூர் மாவட்டத்துல சட்லஜ் நதி கரை அருகே முன்னாள் சென்னை மாநகர மேயர் சைதி துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி மற்றும் அவருடைய நண்பர்களுடன் காரில் சென்ற போது விபத்துக்குள்ளானது. சுமார் 200 அடி உயரத்திலிருந்து சட்லஜ் நதி கரையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே அந்த காரின் ஓட்டுநர் பலியானார். உடன் வந்த கோபிநாத் என்பவர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்துல மேயர் சைதி துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி மாயமானதை தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக அவரை தேடும் பணியானது மிக தீவிரப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில 5வது நாளாக இன்று காலை முதல் மீண்டும் அந்த சோதனையானது தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த சட்லஜ் நதியினுடைய வேகம் மிக அதிகமாக இருப்பதாகவும், அதே போல நதிக்கரையில் அதிகமான பாறைகள் கலந்து இருப்பதால் அந்த மீட்பு பணியானது மிக கடுமையான சவாலாக நிறைந்ததாக அந்த மீட்பு படையினால் கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்த ஸ்கூபா டைவிங் உள்ளிட்ட அந்த நீச்சல் பயிற்சியில சிறப்பு பயிற்சி பெற்ற இந்திய கடற்படையினரும் இந்த தேடுதல் பணியில நேற்றிலிருந்து ஈடுபட்டு இருக்காங்க. தொடர்ந்து 5 நாளாக கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் சுற்றளவுல அந்த தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதே நேரத்துல இந்த நதி இந்த 15 கிலோமீட்டர் தாண்டி அங்கே கச்சா எண்ணக்கூடிய ஒரு சிறு அணை இருக்கிறது. எனவே அந்த அணை பகுதியிலும் எங்கேயும் மாயமாக இருக்கிறாரா என்பது குறித்தும் அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த பூர்வகுடி மக்கள் ஆகியோரிடமும் விசாரணை நடத்திட்டார்கள். அவர்களையும் தேடும் பணியில ஈடுபடுத்ததாக கூறப்படுகிறது. எனவே தொடர்ந்து ஒரு 5வது நாளாக இன்று காலையிலிருந்து மீண்டும் அந்த அவரை மாயமான வெற்றி துரைசாமியை தேடும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அந்த பகுதி கிராம மக்களிடம் வெற்றி துரைசாமியினுடைய புகைப்படத்தை கொடுத்து அவருடைய அடையாளங்களை கூறி இவர்கள் குறித்து தகவல் கிடைத்தால் உடனடியாக தெரிவிக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அதே போல காவல்துறையும் அந்த பணியில ஈடுபட்டு வராங்க. இதற்கிடையே இந்த விபத்து நடந்த இடத்துல ஒரு சந்தேகப்படும்படியான ரத்த கரைகள் மற்றும் திசுக்கள் ஆகியவற்றை எடுத்து DNA பரிசோதனைக்கும் ஆய்வகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த முடிவும் தற்போது நிலுவையில் இருக்கு. தொடர்ந்து அந்த முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த விபத்து நடந்த இடத்துல உள்ள ரத்தக்கரைகள் மற்றும் அந்த திசுக்கள் யாருடையது என்பதும் தெரிய வரும். இந்த நிலையில தான் 5வது நாளாக மீண்டும் இந்த சோதனையானது தீவிரப்படுத்தப்பட்டு மாயமான வெற்றி துரைசாமியை தேடும் பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.